மற்றும் ஒரு அண்மை செய்தி, மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து 1,47,896 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து 1,47,896 அதிகரித்திருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரியாஸ் இணைப்பில் இருக்கிறார். ரியாஸ், மேட்டூர் அணையின் நீர்வரத்து அதிகரித்திருக்கிறது. இது பற்றிய முழுமையான விவரங்கள் என்ன, சொல்லுங்க. மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து தற்போது 1,47,896 கனஅடியாக தற்போது அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக மேட்டூர் அணையினுடைய நீர்மட்டம் இடுகிடுவென உயர்த்தி வருகிறது. தற்போது மேட்டூர் அணையினுடைய நீர்மட்டத்தை பொறுத்த வரைக்கும் 109.20 அடியாக உள்ளது. தொடர்ந்து அணைக்கான நீர்வரத்து பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கவனித்து வருகின்றனர். இந்த சூழ்நிலையில் தற்போது மேட்டூர் அணைக்கான இந்த நீர் வரத்து அதிகரிப்பின் காரணமாக மேட்டூர் அணையுடைய நீர்மட்டமும் உயர்ந்துள்ளது. மேட்டூர் அணையை பொறுத்த வரைக்கும் 120 அடி முழு அடியாக, அதாவது மொத்தம் 120 அடியை கொண்டதாகும் மேட்டூர் அணை. அணையினுடைய மொத்த கொள்ளளவு 93.47 டிஎம்சி ஆகும். தற்போது இந்த அணையினுடைய நீர் இருப்பு 77.27 டிஎம்சி ஆக உள்ளது. அணையில் இருந்து குடிநீர் தேவைக்காக 1000 கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இந்த சூழ்நிலையில் மேட்டூர் அணை எந்த நேரமும் திறக்கப்படலாம், அதற்கான அறிவிப்பு வரும் என்று தற்போது எதிர்பார்க்கப்படுகிறது. மேட்டூர் அணைக்கான தொடர்ந்து நீர்வரத்து அதிகரிப்பின் காரணமாக அணையின் நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. இதனால் டெல்டா மாவட்ட விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். ஏற்கனவே சம்பா சாகுபடிக்காக விவசாயிகள் தற்போது தண்ணீருக்காக காத்திருக்கும் சூழ்நிலையில் மேட்டூர் அணை திறப்பதற்கான தேதி என்பது தற்போது விரைவில் அறிவிக்கப்பட உள்ளது. இது தொடர்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் மற்றும் டெல்டா மாவட்ட விவசாயிகளுடன் தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இந்த சூழ்நிலையில் தற்போது ஏற்கனவே டெல்டா மாவட்டங்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 13 மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலையில் தற்போது காவிரியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அதே போல தருமபுரி மாவட்டம், சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காவிரி கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி தொடர்ந்து அறிவுறுத்தப்பட்டு வருகின்றனர். இந்த சூழ்நிலையில் 2 வருடங்களுக்கு பிறகு மேட்டூர் அணையில் அதிகப்படியான நீர் வரத்து, அதாவது 1,47,896 கனஅடியாக தற்போது அதிகரித்துள்ளது. இது காலை பொறுத்த வரைக்கும் 1,34,115 கனஅடியாக இருந்தது. தற்போது 1,45,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக மேட்டூர் அணை தற்போது வேகமாக நிரம்பி வரக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. மேட்டூர் அணை நிரம்புவதற்கு இன்னும் 11 அடி தான் தேவைப்படுகிறது. சூழ்நிலையில் நாளைக்குள் மேட்டூர் அணை தன்னுடைய முழு கொள்ளளவை எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணம் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து அதிகரிப்பின் காரணமாக இந்த பண்ணவாடி, கோட்டையூர் அங்கு இருக்கக்கூடிய காவிரி கரையோரம் இருக்கக்கூடிய இந்த மீனவ கிராமங்களில் யாரும் மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் என்று தொடர்ந்து அறிவுறுத்தப்பட்டுள்ளதற்கு பொதுமக்கள், காவிரி கரையோரம் இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி அறிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து அதிகரிப்பின் காரணமாக மேட்டூர் அணை 120 அடி முழு அளவை எட்டும் பொழுது வரக்கூடிய தண்ணீரை அப்படி வெளியேற்றுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. இதன் காரணமாக இருக்கக்கூடிய நாமக்கல், ஈரோடு உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களுக்கும் வெள்ள அபாய எச்சரிக்கையானது விடப்பட்டுள்ளது. தமிழக தரப்பில் எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அனைத்தும் தற்போது எடுக்கப்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலையில் மேட்டூர் அணை எப்போது திறக்கப்படும் என்பது குறித்தான ஆலோசனை கூட்டம் சென்னையில் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தற்போது மேட்டூர் அணையினுடைய நீர்மட்டம் 109 அடியாக உயர்ந்துள்ளது.